எனக்கு எக்ஸாம் எக்ஸாம் Hey!
சின்ன வயசுல பாக்கா ஆள பெரிய ஆளா நீங்க பெரிய ஆளா எனக்கு அவர்கிட்ட பேசுறது எனக்கு கூச்சமா இல்ல ஆமா நான் வைக்கப்பட்டேன் அவர் என்ன நீ பயப்படாத அப்படின்னாரு வந்து கிட்ட வந்து பாப்பா அப்பா எங்க அப்படின்னு கேட்டாரு. அப்பா தொழில் ஏரோடு போயிருக்காரு அப்படின்னா அவர் அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே போட்டு வந்தாரு. அதெல்லாம் கைட்டு ஆணியில மாட்டினாரு. ஆமா ஆணியில மாட்டி அவர் என்ன சொன்னாரு, என்ன அத்தை மாமா அண்ணன் சொல்ற அவர் என்ன சொன்னா தெரியுமா, ஏன்னா என்ன சின்ன வீட்டை பெருக்க சொன்னாரு அது ஏனோ அது என்னமோ சின்ன வீட்டை பெருக்க சொன்னாரு சின்ன வீட்டை பெருக்க சொன்னாரு அது என்னமோ சின்ன வீட்டை பெருக்க சொன்னாரு அது ஏனோ அது என்னமோ சொன்னாரு
சின்ன பொண்ணு அவர் என்ன பயப்படாத அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு, பயப்படாத அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு, அவர் பக்கத்துல படுக்க சொன்னாரு. அது என்னமோ பக்கத்துல படுக்க சொன்னாரு. அவர் பக்கத்துல படுத்த மாறு பக்கத்துல படுத்தேன். அதெல்லாம் சொல்லுவாங்க. பக்கத்துல நம்ம படுத்துறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அவர் என்ன ஆச்சு தெரியுமா, ஏதோ பண்ண கீரை தொச்சில கீரை பறிஞ்சு கட்டண போல பண்ண கீரை தொச்சில கீரை பறிஞ்சு கட்டண போல பண்ண கீரை பறிஞ்சு கட்டண போல பண்ண கீரை பறிஞ்சு கட்டண போல அடிவளைக்க பெருக்க வெட்ட அந்த கண்ணாடியில பாக்குறோம் முகம் பார்த்தா மினிமின் கொடுக்குது. அப்புறம் பக்கத்துல போய் சொன்ன எனக்கு பிரிண்ட் கிட்டேன். ஆமா அவர்கிட்ட போய் கேட்டேன், இத போல எங்க மாமா வந்தாரு இப்படி ஆச்சு போச்சு அது என்ன ஏன்னு தெரியுது நீ சொல்லி. ஆமா அப்புறம் அவன் சொல்லலாம் அடி அடி மாமா அது பண்ணிக்கிறான் சொல்லுவாங்க பொண்ணு அடி. ஆமா மாமத்தை பொண்ணை ஊ பண்ணிட்டான். தங்கச்சி பண்ணிட்டுக்கலாம். ஆமா அவ்வளவு அது ஆயிடுச்சு. நீ முழு இருக்கிற வயிற்றுல புள்ள வளருது எவ்வளவு கழிச்சிட்டு வந்துரு போயிடும். நம்ம அம்மா அப்பா அம்மா கொடுத்து திருப்பி வச்சிருவேன். எங்க போய் கிடைக்குதுன்னு கேட்டோம். அவர் சொல்லி அனுப்பணும் அட்ரஸ் எல்லாம் சொல்லி அனுப்பணும். திருவண்ணாமலை சேகர் கம்பெனி இருக்கு. ஆமா தெருக்குத்து ஆடுவாங்க. அவங்க எங்க போய் ஆடுறாங்களோ அவங்க போ புள்ள கலைக்கு மருந்து கொடுப்பாரு. திருவண்ணாமலை அம்பலவர நாடக சபா சேகர் சபா தான் இது. இதேதானா? ஆமா போன தெய்வம் குடுக்க வந்த மாதிரி அப்ப நேரம் வந்துட்டு அவர் புள்ள கலைக்கு மருந்து கொடுப்பாராம். ஆளு கொஞ்சம் காட்டுறியா உள்ளதாங்கிறாரு. சேகர் வாத்தியார் புள்ள கலைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாரு. அவரோட ஒரு சின்ன வாத்தியார் ஒருத்தர் ஆளு கொஞ்சம் கட்டியா தான் இருப்பாரு. அவர் புள்ள கொடுப்பாரு. உடனே கொடுப்பாரு. உடனே வரும். இதை வாங்கிடாம நான் வந்து தர்றேன். உடனே எங்க புள்ள வாங்கணுமா? சரிங்க நான் நேரம் பாக்குறேன். 2000 சொத்து கூட எழுதி சொல்றேன். அவர் எங்க எழுதி வச்சுக்கிறாரு யாரு கண்ணாங்க என்ன கண்ணில்லான் பெற்றெடுத்த பாட்டு வருமா திருந்தார் தனத்தகுதி கோவிந்தா நீயோ என்று என்னோட யார் வந்து காத்ததுண்டோ உண்டோ அகிலாடு கோட்டை பாலுடைய அனைவரத்தினால் பரமேஸ்வரி மங்கலம். ஆமா பரமேஸ்வரி மங்கலம் மங்கலம். இந்த பாஞ்சாலி அம்மனுக்கு அக்னி உபயதாரர் பரமேஸ்வரி மங்கலம். இந்த பாஞ்சாலி அம்மனுக்கு அக்னி உபயதாரர் 18ஆம் நாள் படுகிறதுக்கு முன்னாடி அக்னி ஆனா அவரு எமக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். பரவாயில்ல. ஆமாண்டா ராஜேந்திரன் அவர்கள் எனக்காக கொடுக்கக்கூடிய ரூபாய் 501 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அந்த பாஞ்சாலி அம்மன் மங்களிலிருந்து பட்டிமருந்து மாநாடு வங்கி 500 காணிக்க கொடுக்க வருகாணிக்கை அம்மனுடைய திருமகனாச்சத்தினா மலை போல் வளர வேண்டும். கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். ஜெயம். சரி அம்மா மாவு
தருணம் என ரசித்து மரணம் இல்லாத வரம் தருவான். வரந்தாரு முதல் தெய்வம் நீனே அங்கு வல்லாலும் பிள்ளையா பிறந்தாயே. உடலை பொருந்தாய் பாதியே ஒடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை திரை எடுத்தாய உன்ன முளையாளை. குட்டிக்கு பாலை திரை எடுத்தாய உன்ன முளையாளை. ஒடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை திரை எடுத்தாய உன்ன முளையாளை. பன்னாரம் வெள்ளிக்காய அண்ணாமாலை தீபமாய என்னாலும் மக்கள் சொல்லும் தெய்வமே சிவையின் செயல் பர்வகிரிவாளம் வர கேட்டு இது திருவன் சேக சொன்ன பாட்டு. ஒரு மணிக்கு நீ போதைக்கு பாக்குறிய பால் அதே நான் தாத்தா கிட்ட போனேன். அவர் தாத்தா அவர் வீட்டுக்காரா அவரு உன் வீட்டுக்காரா வயதுக்கு தாத்தானா அப்புறம் அவர்கிட்ட கண்ணாட்டு அவர்கிட்ட வந்து குடும்பம் பண்ணுவாரா போடா பையா போடா
அது நடிக்க வரணும் போயா கந்தல மூஞ்சி மாதிரி பாரு மூஞ்சி வரும்போது என்ன பாரு அவன் மூஞ்சி பார்த்தா கைதான் அது கூட நல்லா இருக்கும் என்ன கூப்பிடுறா என் கூடத்துல சேராங்க சேரா போறாங்க அங்க போடி அங்க போனாதான் உனக்கு சரியா இருக்கும் யாரு உனக்கு நான் கிட்ட போயிட்டுனா ஒரு ஆளா போரி போட்டு கழிச்சுடுவாங்க அப்படியே பிடிச்சி போய் சரி நாங்க சரியம்மா அந்த காலத்துல ஆம்பளை அடிப்போம் பொம்பளை வாங்கி நிக்கிற காலம் இந்த காலத்துல அப்படி இல்ல ஆம்பளை முத கையை மேல தூக்கும் போது நம்ம பொம்பளை கையை செய்ய போயிடணும் குடும்பம் நல்லா வழங்க முடியாது ஒரு நாளைக்கு பண்ணா போதும் வரானால அவன் ஒதுங்கியே போவான் இப்ப சொல்லி விட்டுரு அந்த மாதிரி அம்மனுக்கு பா சாமி கும்பிடுறதுக்கு ஆம்பளையே இருக்க மாட்டாங்க ஊர்ல ஆடியம்மா வணக்கம் வணக்கம் ஆம்பளை கஷ்டப்படுறான் ஆமா பொம்னாட்டி வீட்டுல வந்து ஒரு தப்பு செய்துட்டா ஆனா கை வச்சு அடிக்கிறத ஒண்ணா இருக்கும் அதுக்கப்புறம் வேறப்பாடுல கை வச்சுனா எப்படி குடும்பம் பண்றேன் சும்மா எவ்வளவு பரவாயில்லையே என்ன பண்ணுவான் குடிச்சிட்டாலும் வந்து அடிக்கிறான் செல்ல போத வந்து அடிக்கிறான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் 300 ரூபாய் குடிச்சா போட போறீங்க குடிச்சிட்டு அடிக்கிட்டு படுக்கணும் அத கட்டாளமா பாரு மத புடி போய் சரியம்மா சரி அப்படி சொல்ற ரைட் தான் ஆம்பளை ஆம்பளை இருக்க மாட்டாங்க சரியம்மா சரி போனால் சபையை பார்த்தால் விதமாய் விளக்கம் சபையை பார்த்தா மகாலட்சுமி போன்ற சபை மகாலட்சுமி கடாட்சபுரி சபை இந்த சித்தனின் நகரத்திலே இன்று 10வது உபயம் 13ஆம் நாள் அமர் அபிமன்யர் பஞ்சமாலை சூழ்ச்சி என்று சொல்லும்படியாக நாடகம் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்றார்களே யார் சொன்னா வயசானவங்க மகாபாரதம் ராமாயணம் இதிகாசத்தை எல்லாம் படிப்பாங்க இது ஆர்வமா பார்ப்பாங்க தலைமுறைகள் கேட்டாங்க அதே போல பாரதியார் எழுதி வச்சார் என்னைய முடிதல் வேண்டும் முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணம் வேண்டும் நல்லவர் என்ன வேண்டும் எண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல மன்னிய நின் முன் இங்கு நசித்திர வேண்டும் அண்ணாய் அப்படி சொன்னார் பாரதியார் இது ஏன் விளக்கம் அப்படி சொன்னா என்னைய முடிதல் வேண்டும் ஒரு மனுஷனா பிறந்துட்டோன்னு சொன்னா பிறந்துட்டான் ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி வந்து கத்துவாங்க கால் ஒரு பாட்டில் வச்சுக்கின்னு கால் ஒரு கோட்டை வச்சுக்கின்னு சாப்பிட்டு எங்கடா வாங்கி வச்சுக்கின்னு எங்கடா போல ஜாலியா இருக்கும் இங்க வந்த கூத்து கெடுக்கணும் அதே போல ஒரு மனிதனாகப்பட்டவன் பூமியிலே பிறந்து நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எண்ணிய நல்லவே எண்ணம் வேண்டும் அப்ப எண்ணக்கூடிய எண்ணம் நல்லவே எண்ணமாக இருக்க வேண்டாம் அதான் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணம் வேண்டும் எண்ணிய நெஞ்சம் வேண்டாம் இடகாத்திரமான உடல் பலம் வேண்டும் ஆமா தெளிந்த நல்ல அறிவு வேண்டாம் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறோம் பண்ணிய பாவம் எல்லாம் செய்த பாவம் எல்லாம் தொலை வேண்டும் ஆமா சூரியன் முன்னாடி பனி எப்படி விலகுகிறதோ அதை போல நாம் செய்த பாவம் எல்லாம் தெய்வத்தின் முன்னாடி என்று பனியை போல விலக வேண்டும் அப்படி தெய்வத்தை வணங்க வேண்டும் முன் பனியை போல நன்னிய நின்று நசித்திர வேண்டும் அண்ணா தெய்வத்தின் முன்னே பாவத்தை துளைத்து புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் ஆழ்வில் ஏதாவது நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் அப்படி என்று இந்த பாரத சொற்பொழிவு ஏற்படுத்தி 10வது நாள் உபயம் 11 நாள் 12 ராத்திரி நாடகம் வைத்து இந்த நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு அதுவோ தெய்வம் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் உங்களுடைய திருப்பாதத்திற்கும் அது திரௌபதி அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் இந்த அடியவன் ஒரு கோடி வணக்கம் வாங்க சொல்றேன்
இந்த டெல்லி ஆகி அகஸ்திராபுரி இருக்கின்றது. இந்த டெல்லி ஆகி அகஸ்திராபுரி பட்டணத்தில் ஆதிபரிபாலம் செய்து வரக்கூடிய அரவக்கொடியோன் பூச்சக்கர குடையோன் கையிலே தனரகையுடையோன் யாருக்கும் வணங்கா முடியோன் டெல்லி ஆகிய அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனுக்கு மனைவி. என் பெயர் பானுமதி. பானுமதி என்று தெரியுமே தவிர எங்க நாடு இருக்கிறது டெல்லி அஸ்திராபுரி பட்டணம். 66,000 வீடு. ஒரு வீடு ஒன்றுக்கு 66,000 வீடுகள். 66 வீடு மொத்தம் 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. ஆமா, சதுரத்துக்கு சதுரமா நாடு. அப்பா என் தம்பி என் பாப்பா காணிக்கல்லே இல்லாத ஒரே நாடு எங்க நாடு. காணிக்கல்லே இல்லையா? காணிக்கல்ல அது பொறும்போக்குதான். ஆமா, பொறும்போக்கு பொண்ணு அந்த அம்மா என்ன சொல்றாங்க? காணிக்கல்லி ரெண்டு வச்சதாக அதுக்கு பேர் பட்டா. காணிக்கல்ல பொறும்போக்கு பொறும்போக்கு பொண்ணு திவ்யாக 66,000 வீடு. ஒரு வீடுக்கு 66,000 வீடு. மொத்தம் எண்ணிக்கை 435 கோடியே 5 எண்ணிக்கை வீடு. 4 மணிக்கு 4 காணிக்கல்லி தான். புரியுதா? ஆனா பங்காளிக்கு மோசக்கார பொண்டாட்டி. ஓ, அங்கயா? ஆமா, புரியுதா? மோசக்கார பையா சாப்பாடு கிடைக்காது. என்ன எதிர்த்து பேசணும்னா நம்மளால வரிசை கொண்டது. பிரதமரோட பொண்டாட்டி நானு. பாரத பிரதமருடைய பொண்டாட்டி. அதே போல வரிசை வச்சு கொண்டாங்க. அது தெரியல. சாப்பாடு இடத்துல கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஹோட்டல காட்டிக்கிறாங்க. அதுவும் எந்த குறையும் கிடையாது. ஆமா, அதை போல அம்மா அப்ப பெருத்த எங்க நாடு இருக்கிற பெருத்த நாடு. இந்த நாட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் எங்க வீட்டுக்காரர் தான். அப்ப பெரிய இடத்து பொம்நாட்டி. எங்க மாமனார் திருதாசி மகாராஜன் பிறவை குருடு. பிறவையிலே கண் தெரியாது. அப்போ சொல்லு பெரிய இடத்து சமாச்சாரம். ஆமா, அப்போ திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மையருக்கும் பிறந்த பிள்ளைகள் 100 பேர். 100 பேர். ஆமா, அதுல ஒரே ஒரு பெண்ணு துரியோதனன் முதல் விகர்ணன் கடை. இந்த 100 பேருக்கு 100 பொண்டாட்டி. ஆமாண்டி. அப்ப 99 வந்தாரோத்தி நான் தான் முத்தி வச்சு வாழ்க்கை மரிமோர் நீங்க அந்த குடும்பத்துக்கு. அப்ப 99 பேருக்கு மொத்தம் ஆச்சு. ஆமா, நம்மள பார்த்தாலும் வாரத்துக்கு குடும்பம் பண்ணுவா அப்படின்னு நாங்க தெருவே தண்ணீர் எடுத்து போறது பொண்ணு வச்சுக்கோ. ஆளுக்கு ஒரு குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி தெருவை போனோம்னா இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் பார்த்து என்ன அடித்த காந்தாரி அரிப்பிட்டாங்க. அது 100 பிள்ளை வச்சுட்டா ஒரு வீடு பொண்ணு அடி ஒரு தெருவே போறாங்க. இவங்க கிட்ட வாய் கொடுத்தா மின்னுக்கு வர முடியாது அப்படின்னு பிள்ளை பெற்றுக்கிட்ட கேவலமா பேசுறாங்க. எங்க மாமி ஆண்டு அதனால எங்க மாமியா மேல அதிகமா புள்ள பெத்து கூடாது அப்படின்னு சும்மா கொஞ்சமா சும்மா ரவோடு ஆனா 1 2 60 ஆம்பளை பிள்ளை பத்த மாமியார் 100 புள்ள மருமவா 60 புள்ள 2 பேரும் என்ன புள்ள மிஷின் வச்சுக்கிறாள். ஊத்துல 70 புள்ள பத்தியா 60 புள்ளைய பெற்று எடுத்தேன். 4 புள்ள தான் பேச 4 புள்ள 4 புள்ள பேச நடு வீட்டுல சோறு. ஆமா, அப்படி இல்ல நடு வீட்டு சோறு போடலாமா? 4 புள்ளைய பேசுற அவர் 1 புள்ள எனக்கு கொஞ்சம் வைக்க புள்ள இல்லையா? ஆமா, அப்படின்னு 4 புள்ளைய பேசுறேன். பெரிய விதமான பேரை வைக்க
என்னென்ன பேரு? எல்லாம் இந்த சாமிக்கு உகந்த பேரா வச்சேன். ஓ, இந்த சாமிக்கு கொண்ட பேரை சாமி பேரே வச்சுட்டா. ஆமா. பரவாயில்லையே. முத பையன் பேர் என்ன தெரியுமா? என்ன முத பையன் பேரு? கல்புரம். ஓ, முத பையன் பேரு கல்புரம். ஆமா. ரெண்டாவது பையன் பேரு வத்தி. ஓ, வத்தி. சரி. மூணாவது பையன் பேரு தேங்காய். தேங்காய். பரவாயில்ல. நாலாவது பையன் பேரு வாழைப்பழம். வாழைப்பழம். இது சாமிக்கு உகந்த பேரா வச்சேன் நான். ஓ, சாமிக்கு கொண்ட நல்ல பேர் தானே? ஆமா. பழத்திலே வந்தான். வந்தம் பார். வந்தா எங்க ஊர்ல தான் திருவிழா நடக்குது. திருவிழா நடக்குது. ஆமா. திருவிழா நடக்குது. ஆமா. அப்படின்னு தம்பி சாமி போ உட்கார்ந்த உடனே சுண்டல் கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்க கோவில்ல. ஆமா. ஆமா. பெரு பையன் ஓடி அம்மா ஓடினா கல்புரம். எம்மா எம்மா கோவில்ல பூசையில சுண்டல் தராரா? நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி போய் வாடா அப்படின்னு அனுப்பினான். சரி போய் சுண்டல் கொடுக்கும்போது நின்னுக்கிறான். எங்கடா கல்புரம் தானமா அப்படின்னு தேடிக்கிறாரு பூசை கலந்துக்கிறான். வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆமா வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். பூஜை அடிக்க என் மேல என்ன ஒதுங்கிட்டு போய் தெரியல. என் மகனை அப்படியே கீச்சு போட்டு பத்து குச்சி கீச்சு அப்படியே எரிஞ்சுட்டுக்கிறாங்க. மாமா அப்படியே தடலா எரியறான். ஆமா. அவன் எங்கடா வச்சுன்னு கேட்டுக்கிறான். ஆமா. இந்த பையன் என்ன பண்ண? என் சின்ன பையன் அம்மா அண்ணன் போனான். கையை சாப்பிடறாப்ல இருக்குது. நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனா பாரு. பூச்சி அடிக்கிட்டா வந்து சரி வச்சு எங்கடா காலன்னு கேட்டுக்கிறான். வந்துட்டேன்னு சொல்லிக்கிறான். ஆமா. அப்படியே எரிஞ்சு பாரு அவரை காட்டி புகையா போறானோ பத்தி பின்ன புகையாதான் போகும். அப்புறம் தேங்காய் மூணாவது பையன் அவன் என்ன நினைக்கிறான்? எம்மா ரெண்டு பேரும் அண்ணன் போனாலும் இன்னும் வரல. நான் போய் சுண்டல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஏன்னு சொன்னான். போயிட்டு வரானிங்கிறமா சொன்ன அனுப்பணுமா? அங்க போன இடத்துல எங்க தேங்காய் காணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிறான். அப்படியே பொட்டு தட்டு பட்டுன்னு புட்டு அப்படி வச்சுட்டுக்கிறான். அப்படி வெளுத்து பண்ணிக்கிறான். இந்த சின்ன பையன் அவனுக்கு மஞ்சா காமால மஞ்சா ஓட்டமே இருப்பான். ஏமா நான் போய் சுண்டல் வாங்கிட்டு வர போய்க்கிறான். போனா பாரு எங்கடா வாழைப்பழம் காலன்னு கேட்டுக்கிறான். வந்துட்டுன்னு சொல்லிக்கிறான். அப்படி உரிச்சு வச்சுட்டுக்கிறான். உரிச்சு அப்படி பிதிக்க வச்சுட்டுக்கிறான். மாமன் குழ வாயின்னு போயிட்டான். என்ன போல எப்ப 4 முறை போய் அது புத்தி இல்லாத அது மாடு பேர் வச்சு தப்பு நான் நினைச்சு சாமி வந்து புள்ளி பெற்று அடைய மாட்டான்ல போன் பண்ண சொன்னாரு. தர்மத்தை சொன்னேன் கூட போன் பண்ணுங்க. சரி அம்மா அப்படி புள்ளைய பெற்று புள்ளைய பெற்றடா அம்மா அப்படி கிடையாது. புள்ளைய பெற்று அழகா தெய்வத்தின் பேர்ல என்ன சாமி சரி நான் அப்படி இல்ல அழகான பேர் முத பையன் பேர் லட்சணப்பாளன். ஆமா லட்சணப்பாளன் அப்படி அழகான புள்ளைய பெற்று எந்த விதமான குறை கிடையாது. அம்மா யார்? நீங்க அப்பா யார் தெரியுமா? சொல்லுமா செய்து வந்த வசுதேவருக்கும் யாவகி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளிலே கம்சன் அம்மான் கம்சனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு மாண்டவர் போக மீண்டவர் 4 பேர். எங்க அப்பா பலராம சக்கரவர்த்தி
பலராம சக்கரவர்த்திக்கும் திரௌபதி அம்மையாருக்கும் நான் வளர்க்கும் மகள் அது இருக்கட்டும் அப்பா. இந்த திரௌபதா தேவியினுடைய புண்ணியத்தினால் இதே ஊரிலே வாசமா இருக்கக்கூடிய இல்லையா கற்ற குயில் பிடித்து கண்ணில் ஆண் பெற்ற மகன் பற்றி துகிலுரிய பாண்டவரும் பார்த்திருந்தார் கொற்ற தரத்தகிரி கோவிந்தானியே அன்று அச்சைக்கு என் மானம் வேறு யார் காத்தாரண்ணா அப்படின்னு இந்த பாஞ்சாலி அம்மா அவங்க அண்ணா பாபால கண்ணனை வேண்டி துச்சாதனம் துகிலுரி போது ஆண்டுனாங்க. ஆபத்தில் உதவினார் அந்த பகவான். ஆதி மூல பொருளே ஒரு கரால் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலுடைய வாயில் அகப்பட்டுச்சு யானை. ஐயா கம்னசாமி அப்ப கரால் என்று சொல்லக்கூடிய முதலில் வாயில் அகப்பட்டு விட்டது யானை. அப்ப அந்த யானை சொல்லிச்சான் ஆதி மூல பொருளே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நடந்தே வந்து காப்பாற்றினாராம் பகவான். அதே போல இதே உள்ளே வாசமா இருக்கக்கூடிய பூக்கடை வைத்திருக்கக்கூடிய ஆமா மணிகண்டன் ஆமா அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய மணிகண்டன். அப்பேர் பெற்ற அந்த தெய்வத்தினுடைய பெயரை வகித்த அண்ணார் அவர்கள் பூக்கடை மணிகண்டன் அண்ணார் அவர்கள் எமக்காக 100 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கின்றார். ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். அந்த ஆபத்தில் உதவிய பகவான் திரௌபதிக்கு எப்படி ஆபத்தில் உதவினாரோ அந்த கரால் என்று சொல்லக்கூடிய யானை எப்படி ஆபத்தில் காப்பாற்றினாரோ அதே போல அவருக்கு எந்த விதமான ஆபத்துகள் ஏற்பட்டாலும் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த பகவான் தக்க நேரத்தில் கை கொடுத்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் காக்க வேண்டும். அப்படி என்று அந்த பகவானின் இந்த பாஞ்சாலி அம்மனை பிரார்த்தி எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருந்தாரு. அவருக்காக சுபேஜயம் அம்மனுக்காக சுபேஜயம் அப்படி இருக்க சரி போனால் போகட்டும். அப்படி எங்க அப்பா பலராம சக்கரவர்த்திக்கு பெண்ணு நான். அப்போ அறுவை தெருவை மங்கை மறந்து என்று சொல்லக்கூடிய 4 பருவம் பெண்களுக்கு 4 பருவம். 4வது பருவம் வந்தா கல்யாணம் பண்ணலாம். நான் வயசுக்கு வந்துட்டேன், கல்யாணம் பருவத்தில் இருக்கிறேன். அப்போ எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு முந்தைய வார்த்தை கல்யாணம் ஆகிருக்கா எங்க அத்தை. அப்ப அத்தை சுபத்திரைக்கு துரியோதனனுக்கு பறித்து போட்டாரு எங்க அப்பா. ஆனா இருவோடு அர்ஜுன இழுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம இழுத்துட்டு போயிட்டாங்க. பிறகு பார்த்தாரு எங்க அப்பா துரியோதன மன்னனுக்கு வாக்கு கொடுத்து விட்டோமே, அதனால் இந்த தினம் எப்படியாவது துரியோதன மன்னனுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று துரியோதன மன்னனுக்கு என்னை மணப்பெண்ணை அலங்காரம் செய்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 100 பேர் ஒத்தாவாரத்தி 100 பேர் மூத்தார் போனார். அப்ப எனக்கு என்ன குறை இருக்கு? எந்த குறையும் இல்ல. நாங்க சொல்றேன் அதனால சந்தோஷமா வாக்கி செய்யும் பொழுது எங்களுக்கு பங்காளிங்க பாண்டவர் ஐவராஜாக்கள் அவங்க பாண்டு மகாராஜனுக்கும் புத்துமாதேவி மாத்ராதேவிக்கும் பிறந்தவர்கள் ஐவராஜாக்கள். அவங்க ஒருத்தருக்கு பிறகுலையா இல்ல 5 பஞ்சபூதத்துக்கு பிறந்தவங்க. அதனால அவங்களுக்கு நாடு கொடுக்க கூடாது அப்படி என்று எண்ணம் கொண்ட என் பதியான மன்னர் எத்தனையோ சூதுமார்க்கு செய்து பார்த்தார். பாண்டவர் இறக்கவில்லை. அப்ப அரக்கு மாளிகையை கொளுத்தி அரசு மாளிகையை தப்பி இடுப்பாவனுக்கு சென்று அப்புறம் 300 மங்கலம் சென்று பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணி எங்க கிட்ட வந்து நாடு கேட்டாங்க. எங்க மாமனார் ஈச்சங்காட்டி கொடுத்தார். ஈச்சங்காட்டி அடித்து இந்திரபிரஸ்த நாடு ஏற்படுத்தி வாழ்ந்து வரும் காலத்தில் என் சின்ன மாமனாருக்கு பாண்டு அவர் சொர்க்கம் சேரவில்லை என்று ராஜசூயாகத்துக்கு வந்தார்கள். இப்ப நாங்க போனோம். ஆமா எங்க வீட்டுக்காரர் கீழே விழுந்து விட்டார். அதை பார்த்து கை கொட்டி நாங்க பாஞ்சாலி இந்த பாஞ்சாலி சும்மா விடலாமா அப்படி என்று பாண்டவரை வரவழைத்து சூது சொக்கத்தாடி 4 ராஜ்யத்தை பறித்து பாஞ்சாலி ராஜ்யசபைக்கு இழுத்து வந்து என்னுடைய கோதனா துச்சாதர புலி விட்டு அந்த பாஞ்சாலி அம்மனுடைய புடையை அவிழ்த்து புண்ணியமா பொட்டாட்டினார்.
12 புண்ணியம் அங்கம் கொண்டாச்சு. ஆமா அப்படி நாகப்பங்கத்தை செய்து பாண்டவருக்கு அதாவது பாதி ராஜ்யம் வேண்டும் என்றால் 12 கால வனம் ஒரு ஆண்டு அஞ்ஞான வாசம் கழித்து வந்தால் பாகம் பாரிலே பத்திரத்தில் எழுதுறோம். 12 துவைத்து ஓரா வந்துட்டாங்க இல்லையா? சரிங்க வாங்க. திருப்பாடு கத்துறாயமான அப்படி 12 துளைத்து ஒரு ஆண்டு அஞ்ஞான வாசத்தை கழித்து காலம் கேட்க வந்தார்கள். பாண்டவருக்கு நாடு கொடுக்கப்படாது அப்படி என்று கத்தி முறையில் சண்டை போர் பாரத போர் நியமித்தார்கள். எங்க அப்பா சகுனி 8 நாள் சண்டை, என் பையானம் 10 நாள் சண்டை அப்படி என்று சொல்ல இதனுடைய வார்த்தையும் தள்ளப்படாது என்று 10, 8, 18 நாள் பாரத போர் நிமித்து 1ஆம் நாள் சண்டை முதற்கொண்டு 10ஆம் நாள் சண்டை வரைக்கும் தாத்தா விஸ்வாச்சாரிக்கு சேனாதிபதி பட்டம் எங்களுடைய தரப்புல. அப்போ 10ஆம் நாள் யுத்தத்திலே சிகண்டி என்று சொல்லக்கூடிய பானத்தினால் அர்ஜுனன் அம்பிரால் சத்வாசனத்திலே சாய்ந்து ஆழ்விட்டார். எப்பேற்பட்ட ஆள் தெரியும் தம்பி? அவரே 10ஆம் நாள் யுத்தத்தில் அம்பு கொடிகள் இருக்கிறார் பாரத போர்ல. அப்போ நேத்தோட 12 முடிஞ்சு போச்சு. ஆமா நரகாசுரனுடைய பிள்ளை பதகத்தை நேற்று இறந்து போயிட்டான். பட்டத்து யாரையும் தவுள் கொடியா போச்சு. அதனால 12 முடிஞ்சு போச்சு. விடிஞ்சால் 13ஆம் நாள் போர்க்கலாம். ஆனா ஒண்ணு 8ஆம் நாள் யுத்தத்தில் நாகக்கண்ணிக்கும் அந்த அர்ஜுனுக்கு பிறந்த அரவானை அலம்பூஜனை விட்டு சிறப்பு அப்படி இருக்க விடுந்தால் 13ஆம் நாள் அமர்க்கலாம். தோல்வியே தழுவுகின்றது எங்களுடைய தரப்புல. அதனால ஒரு பெண்ணா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு ஒரு அன்பா நாள் வார்த்தை பேசலாம் அப்படி வந்திருக்கிறேன். மரியாதை இடத்துல அறிக்கை செய்து சிம்மாதனம் கொடுங்க. மனைவி பானுமதி வந்திருக்கு. பலராம சக்கரவர்த்தி மகள் பானு வந்திருக்கா? வச்சொல்லு நீங்க உட்கார போங்க. உட்கார போங்க. அரசாங்கம்டா. நான் என்ன பஞ்சல சொன்னேன். அரசாங்கம் மரியாதைக்குரிமையான இடம். வச்சொல்லுப்பா. அம்மா மாவு இல்ல கேளு மாவு அனுமூர்த்தி வச்சுக்கிட்டு நீங்கள் வணங்க குடிபடைத்த தங்கள் சித்தம் என் வாக்கியம். ஆனால் வாழ்த்தி வரங்குடத்தீர்கள் மிக்க சந்தோஷம். பாரத போரை ஏற்படுத்தி நேற்றோடு 12 முடித்து விட்டது. ஆனால் பாரத போர் நடக்கின்ற சமயத்தில் அரண்மனையில் இருக்கக்கூடிய பானுமதி ராஜசபைக்கு வரும்படியாக உத்தரவு. என்ன சமாச்சாரமா இருக்கும் சொல்லுங்க. 1 முதல் 12 நாள் அமர் நேற்று பட்டத்து யானையும் போயிடுச்சு. அந்த தடிப்பையிலாகிய வீமன் கொண்டு விட்டான். நரகாசுரன் பிள்ளை என்னுடைய வலது புதமையே போய்விட்டது.
அரகாசுருடைய பிள்ளை பதகத்தின் என் பரிகாரம் பண்ணவருக்கு வலது புஜம் பட்டத்து யானை இதையெல்லாம் தவிடு பொடி ஆகிட்டா பீமசேனன். அதனால் 13 யாருக்கு ஜெயம் ஒன்றும் புரியல. என்ன ஒன்னாம் நாள் சண்டை முதல் நேற்று வரைக்கும் நமக்கு ஜெயம் கிடையாது. நான் சொல்ற வார்த்தை கேட்டனா நான் இன்னைக்கு நமக்கு ஜெயம். நான் சொல்ற வார்த்தை கேளுங்க. அப்படியா? கண்டிப்பா. டேய் ஐயா டேய் இன்னைக்கு ஜெயம் தான். மனைவி வார்த்தைய கணவனுக்கு தெரியாத மனைவி கேட்கணும். ஆமா. மனைவிக்கு தெரியாத கணவனுக்கு கேட்கணும். ஆமா. அதுதான் குடும்பம். அப்படியா? ஆமா. அதனால் உன் வார்த்தையை கேட்டால் என் வார்த்தை கேட்டா இன்னைக்கு பாண்டவர் தோல்வி அடைவார்கள், நம்பியே வெற்றியை தழுவோம். என்ன 66,000 வீதி 66,000 வீதி அதில் பாண்டவருக்கு பங்கு பாதி. 66,000 வீதி அதில் பாண்டவருக்கு சரி பாதி. ஜோதி மூடி மன்னர் பாதி போடாமலே 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 அண்ணவா 66,000 வீதியில் பாண்டவருக்கு சேரக்கூடிய நாடு மொத்தம் 66,000 வீதி எங்க நாடு. அதில் பாதி பாண்டவருக்கு சேர வேண்டிய நாடு 66,000 வீதி. அதில் பாதி பாண்டவருக்கு சேர வேண்டிய நாடு. அந்த நாட்டு கொடுக்காத 33,000 வீதியை கொடுக்காத இந்த 12 நாள் சண்டையில விதி வராம எத்தனையோ மன்னர்களை செத்து போயிட்டாங்க. அதனால நீங்களாவது உயிர் மீண்டுடுவீங்க. உயிர் போறீங்க. அப்படி எனக்கு பூ போட்டு மிஞ்சும் நிலைக்கும். அப்படின்னா பாதி நாட்டை பாண்டவர் கொடுத்துருக்க சண்டை அதான் சரி. பாண்டவர் நாட்டை கொடுத்துருக்க. நம்ம நாட்டை நான் காசு போட்ட உக்கால வை. நாட்டுல போட்ட உக்கால வைக்க நம்ம நாட்டுல போய் தரலாமா? அந்த வளர கோபப்படாதீங்க. கார்ல போடுற உக்கா தேவிடா பசங்களுக்கு அவன் அவன் செத்த பிள்ளை. நான் செத்தா அவன் தலை கட்டுவான். அவன் செத்தா இவன் யார்? அவன் நாட்டுல பாதி பங்கு அவனை வக்கால போய் அப்படின்னா நாட்டுல பாதி பங்கு குடுத்து போங்க. எங்க தகராறு எங்களோட இருக்கட்டும். உனக்கு யாரு மந்திரி கோர்மாலா? நீ என்னடா அதுக்கு? இந்த பாகத்தை போற பங்காளிக்கு பாகம் கொடுக்காதான் வந்தது. பாகத்தை கொடுத்துட்டா சண்டை நிறுத்தம். அவன் இருக்கிறானா? என்ன கூலிக்கு அரை போயிருந்தாலும் குருதிக்கு அறுத்துருக்கலாம். வீணா தாலி துடுக்கு அவனு தீர்ப்பான அப்படி இல்ல. நான் எங்க பக்கத்துல நிறைய அதாவது 11 குருடி சாணி இருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருந்தேன். பீட்மாச்சாரிக்கு ஒரு வரப்பிரசாதம் அவங்க அப்பா சந்தன மகாராஜா கொடுத்தது. ஒரு கங்கையில் நின்று சண்டை போட்டாக்கா 14 உலகமும் திரண்டு வந்தாலும் அவர் அசைக்க முடியாது. அதுவும் இல்லாத அவருக்கு எப்பவும் சரி. அதனால் அமர் யாருக்கு ஜெயம் யாருக்கு அவஜயம் ஒன்று புரியல. தகுந்த பதில் சொல்வார். அப்படியா? என் மாமா ஜவுடி மாவன்
2 நாள் சண்டை ஏற்பாடு செய்து நேற்றோடு 12 நாள் அமரு முடிந்து விட்டது. ஆமா நேற்று தினம் அதான் என் மருமகன் துரியோதனுக்கு மனது கொஞ்சமா இருந்த நரகாசுரன் வில்லை மகதத்தனையான் யானையான் கொண்டு விட்டார்கள் பாண்டவர்கள். ஆமா அதனால நேற்றிருந்து ஒரே மன வருத்தமா இருக்கிறான். என்ன காரணம் இல்ல என் மருமகன் கொடுக்குற மாமா கிட்ட சொல்லி போய் வந்துங்க. என்ன போட அவங்க மாமன் தான் போன இந்த மாதிரி மாமன உன் மருமவன் துரியோதனை வர சொன்னா சொல்லி வாய மூடல. உன் மேல பார்த்து மாட்டேங்குதுங்க. ஐயோ உங்க மாமனா இருக்கிறார் பாரு, அங்க புடிச்ச ஓட்டம் 4 கால் பாத்துல வந்து நிற்கிறாரு. ஒரு 4 கால் அவ்வளவு வேகம் ஓட்டம் வந்துட்டாரா? சரியா சின்ன பெருசா எடுத்து வச்சுக்கிறான். என்ன நீடோடு வாழ்க்கை அது வந்துருக்குது. நான் வந்துருக்கேன் நான் இதான் கொலைக்கும் இல்ல மாமா உன் மகள் பாடு. ஓஹோ என் பொண்ணு பாடு வந்து சொல்ல பாடு உங்க அப்பா எங்க அப்பா வந்துட்டாரா? போய் பாரு. கையோட சோழடே நாய் எக்கச்சக்கமா கொலைங்க பெண்ணை தன்னே வாழ்வது கொண்டாடி சொந்த கொண்டாடி வந்துக்குது. உன் பேர வந்துக்கிறா கீழே 100 ரூபாய்க்குது. நீ அம்மா தாத்தா என்ன பாத்துக்கிட்டு அப்படியே மறைச்சிட்டு நினைச்சிட்டேன். எப்படியே பாத்து கிளம்பி அதை நீ கிடைச்சீங்க அப்பா திருவடிக்கு பானுமதி வணக்கம்பா ஏந்திர ஏமா வேலை சொல்ல மாணிக்காமே நீடோடி வாழ்க. நீடோடி வாழ்ற மாதிரி ஒண்ணும் தெரியல. ஏமா நாள் எரிக்கணும் வருது. இன்னும் 4 நாள் 5 நாள் தான். அடுத்த காலம் என்ன? மாமா அழைத்த காரணம் என்ன கேட்கிறியா மாமா? மாமா
ஒன்று முதல் நேற்று 12 நாள் வரைக்கும் மாமா தாமரத்துக்கு தாமரம் வந்தது கிடையாது. இன்று 13 நபரு எப்படி நமக்கு ஜெயம்? குருவாக தோணாச்சாரிக்கு ஆமா 5 நாள் சேனல் பண்ணி கொடுத்துக்கிறேன். உண்மையா? ஆமா நேற்று 12 அமர்காலத்தில் அதாவது நிறைய பிள்ளையும் பக்கத்து யானை கொண்டு விட்டார் பாண்டவர். உண்மைதான். நேற்று தோணாச்சாரியர் நல்ல கோபமா வெகுண்டு பேசிட்டாங்க. சாயங்கால நேரத்துல ஆமா பாண்டவருக்காக பறித்து சண்டை செய்யான், குருநாதரை எனக்காக பறித்து சண்டை செய்யான். ஆமா இத போல பாண்டவருக்கு ஜெயமாவுது அப்படின்னு கோபமா வெகுண்டு பேசிட்டேன். ஆமா மாமா. அப்ப தோணாச்சாரி கோபம் வந்துட்டு சாயந்தர வேலையில தெரியாதுனா இன்று 12 அவர் போகட்டான். நாளை 13 அவர்களத்தில் 5 ராஜாக்களை மூத்தவராகிய அந்த தர்மநந்தனை பாடிவிடாறு சென்று நான் மடல் கட்டி கொண்டு வந்தேன். மடல் கட்டி இழுத்து வருகிறேன். ஓ முன்னி நான் நிறுத்துகிறேன். நிறுத்தின உடனே வாழாத்தை எடுத்து ஒரே வெட்டி ஆமா தர்மம் ஒரு ஆளு செத்துட்டா மீண்டும் 4 பேர் தாடுக்கு தானா நாக்கு அப்படின்னு செத்துருவானுங்க. அப்படின்னு தோணாச்சாரி சொல்லிக்கிறான் சாத்திரம். அப்பா தர்மம் சேர்த்துட்டா 4 பேர் சேர்த்துருவான். அஸ்தினாபுரத்தை குருநாதர் கூப்பிட்டேன், வெற்றி தாம கொடுத்தேன், பாடி கூட அனுப்பினான். அவன் போய் நின்று ஏமா பாடா ஏன்னா மானாக்கா பாடு கூட்ட வந்து போறான். ஒரு ஆளு வந்துட்டா ஒரு குரு இருக்கிறவன் மாணாக்க ஆமா தர்மம் வாடான்னா போறான். அப்படியே வாழாத்த கையால வச்சு ஒரே வெட்டி ஐயோ அது மாதிரி சொல்ல முடியுமா? மாமா சொல்வது புத்தி. வயிறு சரி முதல் கத்திர போட. சரி சரி அது அப்படி இருந்தாலும் குருநாதர் சேனாதிபத்தை நான் கொடுத்திருக்கேன். ஆமா மாணாக்கு அழைத்து சீக்கிரம் போயிட்டு வா.
ஆ